அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24. அவருடைய விருப்பம், பவுலுடைய விருப்பத்தை சொல்றார். 2 காரியத்தை விரும்புகிறாராம். என்ன விரும்புகிறார்? நம்பர் 1, என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். நம்பர் 2, நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்யணும், இல்ல செய்யறது வேற, நிறைவேற்றணும். இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு காரியத்தை, ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியில ஏவப்படுகிறேன். என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்லல. எப்படி முடிக்கணும் தெரியுமா? சத்தமா சொல்றீங்களா? கொஞ்சம். ஓட்டத்தை முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கிறது தான் பெரிய விஷயம். அநேக ஊழியர்கள் ஓட்டத்தை முடித்தார்கள், ஆனால் சந்தோஷமாய் முடிக்க இல்லை. அதற்கு காரணம், அவர்கள் ஓடும் போதே சந்தோஷமாய் ஓடவில்லை. ஓட்டத்தை சந்தோஷமா முடிக்கணும்னா ஓடும் போதே சந்தோஷமா ஓடணும். எங்கேயோ எப்பயோ சந்தோஷத்தை ஊழியர்கள் இழந்துட்டாங்க. There is no joy in their hearts. ஊழியத்தை சந்தோஷமா செய்யல. ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க. நாள் ஆக 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 எங்கேயோ சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. இப்போ கடமைக்கு ஊழியம் செய்யறாங்க. வேற வழி இல்லாம ஊழியம் செய்கிறார்கள். ஒரு மத சடங்காக மாறிவிட்டது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கட்டாயத்துக்காக போய் நடத்துகிற ஊழியர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். உள்ள ஒரு ஜாய் இல்ல, உள்ள ஒரு மகிழ்ச்சி இல்ல. இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் ஊற்று மாதிரி உள்ள வச்சார். அந்த ஊற்று எங்கேயோ தடைபட்டு விட்டது. இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் இதை பேசும்படி விரும்புகிறார். தடைபட்டு கிடக்கிற அந்த ஊற்றை கர்த்தர் இந்த நாளிலே மறுபடியுமாய் திறக்க விரும்புகிறார். சந்தோஷம் இல்லைன்னா ஊழியம் இல்லை பிரதர். சந்தோஷம் இல்லைன்னா பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஆராதனை நடத்தலாம், எல்லாம் ஒரு ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கும். வேற வழி இல்லாம நடந்துகிட்டு இருக்கும். உள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லை, உள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அநேகர் அப்படித்தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்களுக்குள்ளே மகிழ்ச்சி போயிடுச்சு. நமக்கு தெரியும், நமக்கு அது தெரியும். உள்ள மகிழ்ச்சி இல்லைன்றது நமக்கு தெரியும்.
இப்ப நம்ம அதை போய் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. உள்ளம் வறண்டு போய் கிடக்கிறது, உள்ளம் வறட்சியா கிடக்கிறது. ஊற்றிலிருந்து வருவதுதான் ஊழியம், ஊற்றிலிருந்து வருவதுதான் பிரசங்கம், ஊற்றிலிருந்து வருவதுதான் பாடல், ஊற்றிலிருந்து வருவதுதான் ஆராதனை, ஊற்றிலிருந்து வருவதுதான் தீர்க்க தரிசனங்கள். அந்த ஊற்ற பிசாசு எங்கேயோ கை வச்சிட்டான். இன்னைக்கு மறுபடி சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் அந்த ஊற்ற, உள்ள வச்ச ஊற்ற மறுபடி திறந்து விடும்படி கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களோடு இடைபட விரும்புகிறார். மணிக்கணக்கா ஜெபம் பண்ண நாட்கள்லாம் போயிடுச்சு. இப்ப மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியல. விசுவாசமே இல்ல, நம்பிக்கை அற்ற நிலை. ஏதோ வண்டியை என்ன செய்வோம், ஓட்டுவோம். ஊழியத்துக்கு வந்து தொலைஞ்சிட்டோம் தெரியாம. இப்ப ஊழியத்தை விட்டு நம்மால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஐயோ வேதனை. யார்கிட்டையும் போய் நம்மால ஷேர் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது. விசுவாசிகள் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? எவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கே நார்கோயில் முழுவதும் வால் போஸ்டர் வந்துடும். யார ட்ரஸ்ட் பண்றது, யார நம்புறது, யார்கிட்ட போய் தலை சாட்சி அழுகிறது? உள்ளே ஒரு வறட்சி, உள்ளே ஒரு ட்ரைனஸ். அநேகருக்குள் இருக்கிறதை கர்த்தர் இந்த காலவேளை பார்க்கிறார். ஒரு காலத்துல ஆராதனை நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே உள்ள இருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொப்பளிச்சு 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 பொங்கி 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 வந்துச்சு. இன்னைக்கு ஒன்னும் வரமாட்டேங்குது. ஒரு வசனத்தை வாஸ்தா பல வெளிப்பாடுகள் அந்த ஒரு வசனத்திலிருந்தே வந்துச்சு. இப்ப 15 அதிகாரம் வாசிக்கிறோம், மண்ணு மாதிரி இருக்கு, ட்ரையா இருக்கு, ஒண்ணுமே வர மாட்டேங்குது. உலர்ந்து போயிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய வேண்டிய ஊற்று உலர்ந்து போய்விட்டது. உள்ளே மகிழ்ச்சி இல்லை, உள்ளே மகிழ்ச்சி இல்லை. ஊற்று தூர்த்து போயிடுச்சு. அநேகருடைய ஊற்று தூர்த்து போயிருக்கிறது. மறுபடி சொல்றேன், அந்த ஊற்றை கர்த்தர் இந்த நாளிலே தூர்வாரும்படி விரும்புகிறார், மறுபடி தூர்வாரும்படி விரும்புகிறார். நீங்க போய் வருகிற வாரம் உங்க புல்பிட்ல நிற்கும் போது நீங்க இல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஊற்று வெளியே புறப்பட்டு வந்து அநேகருக்கு அது ஜீவனை கொடுக்க போகிறது. ஊற்றை காத்து கொள்ளாம விட்டுட்டோம். உள்ள கர்த்தர் வச்ச ஊற்ற காத்து கொள்ளாம விட்டுட்டோம். இருதயத்துக்குள்ள கர்த்தர் வச்ச ஊற்ற காத்து கொள்ளாம விட்டுட்டோம். சந்தோஷத்தை காத்து கொள்ளாம விட்டுட்டோம். அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நம்முடைய பலன்னு சொல்லல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். மகிழ்ச்சி போனதுனால பலன் போயிடுச்சு. பலன் போனதுனால பிசாசு கண்ணை நோண்டிட்டான். தரிசனம் போயிடுச்சு. கர்த்தர் உள்ள வச்ச தரிசனம் போயிடுச்சு. வேற வழி இல்லாமல் அநேகர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மறுபடி
நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி விரும்புகிறார். மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இடைப்படும்படி விரும்புகிறார். மறுபடியுமாய் இழந்து போன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கும்படி விரும்புகிறார். அதனாலதான் ஆவியானவர் எழுதி வச்சார், எல்லா காவலோடும் உன் மதிப்பையும் மரியாதையும் காத்துக்கொள். அப்படி சொல்லல, எல்லா காவலோடும் உன் ஆத்துமாக்களை காத்துக்கொள். அப்படி சொல்லல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தினின்று. ஏனென்றால் ஏன் காத்துக்கொள்ளணும்னா அதனிடத்தினின்றுதான் ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. சபைக்கு தேவையான ஊற்று, ஜனங்களுக்கு தேவையான ஊற்று, ஜனங்களுடைய சுகத்துக்கு தேவையான ஊற்று, ஜனங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஊற்று, இந்த நாகர்கோயிலுக்கு தேவையான ஊற்று, இந்த இந்திய தேசத்துக்கு தேவையான ஜீவ ஊற்றை கர்த்தர் உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறார் பாஸ்டர். மரணத்தின் சக்திகளை அழிக்கும்படிக்காக, மரணத்தின் சக்திகளை அழித்து இந்த நாகர்கோயில் முழுவதும் தேவனுடைய ஜீவனால் நிரப்பும்படிக்காக உள்ளே ஜீவ ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறார், உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். ஆனா அந்த ஊற்றை எங்கேயோ விட்டுட்டோம், அந்த ஊற்றை காத்துக்கொள்ளாம விட்டுட்டோம். ஊற்று தூத்து போயிடுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு சர்ச்சில் போய் பாஸ்டர்ஸ்க்கு, இது போல பாஸ்டர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தினுடைய அந்த சபையினுடைய போதகர் வயதானவர், அவருக்கு ஒரு 85 வயசு இருக்கும். அவர் 70s 80s 70கள் 80கள் எல்லாம் தமிழகத்திலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுப்புதல் பிரசங்கியார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு காரணமாயிருந்தவர். மிகப்பெரிய தேவ மனுஷன். அந்த ட்ரைனிங்கை முடிச்ச உடனே என் கையை பிடிச்சு அவர் கூட்டு போனார், அவருடைய அறைக்கு கூட்டு போனார். அவருடைய அறையில் என்னை உட்கார வைத்து, 85 வயசு அவருக்கு, அவர் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொன்னார். 60கள் 70கள் 80கள் எல்லாம் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஊழியம் மங்கி போய்விட்டது. பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போய்விட்டது. அதற்கு பல காரணங்களை அவர் சொன்னார். அவருடைய கண்ணு ஊழியத்தை விட்டுட்டு, கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தருடைய அழைப்பை விட்டுட்டு வேற சில பக்கம் திரும்பி, விசேஷமா பணத்தின் பக்கம் திரும்பி, ஃபாரின் பக்கம் திரும்பி, அந்த பல கோடிகள் அவருக்கு வந்து பல காரியங்களை சொன்னார். அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் நான் மறக்கல, என் வாழ்நாளெல்லாம் நான் மறக்க மாட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, என் ஊற்று தூர்த்து போயிடுச்சு தம்பி. கண்ணீரோடு 85 வயதிலே உட்கார்ந்து கண்ணீரோடு சொன்னார், தம்பி என் ஊற்று தூர்த்து போயிடுச்சு தம்பி. அதை கேட்டதிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே என்ன கரையனாலும் நான் கொடுக்குறேன், எதை வேணாலும் நான் இழக்கிறேன், என் ஊற்று தூர்த்து மட்டும் போயிடக்கூடாது ஆண்டவர், என் ஊற்று தூர்த்து மட்டும் போயிடக்கூடாது. எனக்குள்ள நீங்க வச்ச அந்த ஊற்று, அந்த நீர் ஊற்று, அது சுரந்துக்கிட்டே இருக்கணும், அது சுரந்துக்கிட்டே இருக்கணும். என் படிப்போ, என் திறமையோ, என் பேச்சு திறமையோ, என் பாட்டு திறமையோ, என் மூளை அறிவோ, என் படிப்பறிவோ மனுஷனுக்கு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் எதையும் செய்ய முடியாது. உள்ள இருக்கிற ஊற்று திறக்கப்பட்டு அந்த ஊற்றுக்குள்ள இருந்து ஜீவன் வரலன்னா, அந்த ஊற்றுக்குள்ள இருந்து ஜீவன் புறப்படலன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. என் திறமையை வச்சு, நம்ம சாமர்த்தியத்தை வச்சு எதையும் 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 யாருக்கும் கொடுக்க முடியாது. உள்ள ஊற்று போயிடுச்சுன்னா வேற வழி இல்லாம நம்ம மூளையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
வேற வழி இல்லாம நம்ம திறமைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஊற்று போயிடுச்சே. காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலைவேளை கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. அந்த ஊற்றை கர்த்தர் மறுபடியுமாய் திறக்க விரும்புகிறார். மறுபடியும் நீங்க போய் நிற்கும் பொழுது அந்த சந்தோஷ ஊற்று, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட மொண்டு கொள்ளுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ளே மறுபடியுமாய் கொடுக்கும்படி விரும்புகிறார். தூர்த்து போன அந்த ஊற்றை கர்த்தர் மறுபடி இரண்டாவது முறை தூர்வாரி உங்களுக்குள்ளிருந்து அந்த ஜீவன் புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். வேகமா சில காரணங்களை ஆவியானவர் எனக்குள்ள கொடுக்க சில காரணம், எங்க தப்பு பண்ணோம், என்ன பண்ணோம், ஏன் ஊற்று தூர்த்து போச்சு, ஏன் பிரச்சனை என்ன அப்படின்றத வேகமா சொல்லி கடன்னு சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏன்னா காரணத்தை பார்க்கும் போதே நமக்கு பரிகாரமும் தெரிஞ்சிடும். என்ன காரணத்தினால் அந்த ஊற்று தூத்து போச்சுன்னு பார்த்துட்டோம்னாலே அதுக்குள்ளேயே என்ன இருக்குது, பரிகாரம் இருக்கு. ஒரு முறை ஆதியாமத்தை வாசிக்கிட்டு இருந்தேன். ஆதியாம புஸ்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும் போது, அப்படி வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆதியாம புஸ்தகத்துல பல இடங்கள்ல ஊற்றை பற்றி இருக்குது. துறவுன்னு இருக்கும். ஆகார் துறவண்டையிலே போய் இருந்தாள், ஈசாக்கு துறவண்டையிலே போய் தியானம் பண்ண, இப்படின்னு துறவை பற்றி ஊற்றை பற்றி நிறைய ஆதியாமத்தில் வரும். நீங்க போனா வீட்டில் போய் வாசிங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஊற்றை கர்த்தர் ஆதாமுக்குள்ள வச்சார். இந்த ஊற்றை கர்த்தர் ஆதாமுக்குள்ள வச்சார். அந்த ஊற்றிலிருந்து வந்ததுதான் எல்லா மிருகத்துக்கும் பேர் வைக்க ஞானம். ஹலோ, அத்தனை மிருகத்துக்கும் பேர் வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா பாஸ்டர்ஸ் ஆகிய நமக்கு தெரியும், 4 பேருக்கு ஞானசானம் கொடுத்து முடிச்சு 4 பேருக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு. அவன் வச்சான் பாருங்க, நூற்றுக்கணக்கான மிருகங்களுக்கு பேர் வச்சான்னா எங்க இருந்து வச்சான் தெரியுமா? கர்த்தர் வச்ச ஊற்று. அது மாத்திரம் இல்ல, அவனை தூங்க வச்சுட்டார். தூங்க வச்சுட்டு அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே விலா எலும்பை எடுத்து, அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெண்ணை படைச்சு, அதான் ஒருத்தர் ஜோக்கா சொன்னாரு, தூங்கிக்கிட்டு இருக்கும் போது படைச்சதுனாலதான் விட்டான் பாஸ்டர். முழிச்சுக்கிட்டு இருந்திருந்தானா விட்டுருக்க மாட்டான். அதனாலேயே அவனை என்ன பண்ணாராம், இது சும்மா ஜோக், சரியா? ஆனா தூங்கும் போது விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை படைச்சு இவனை தட்டி மறுபடி எழுப்பி, இவனுக்கு எதுவுமே தெரியாது, நடந்தது எதுவுமே தெரியாது. கண்ணை திறந்து பார்த்த உடனே சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறான். எப்படி சொன்னான் தெரியுமா சிஸ்டர்? எப்படி சொன்னான் தெரியுமா பாஸ்டர்? உள்ள இருந்த அந்த ஊற்று, அந்த ஊற்றிலிருந்து வந்த ஞான வெளிப்பாடு, the revelation from that living spring, உள்ள கர்த்தர் வைத்திருந்த அந்த ஊற்றிலிருந்து வந்த ஞான வெளிப்பாடு தான் அதை சொல்ல வச்சது. அதைத்தான் பிசாசு காலி பண்ணிட்டான். ஊற்றை காலி பண்ணிட்டான். இப்போ ஊற்று தூத்து போயிடுச்சுன்னா மறுபடியும் ஊற்றை என்ன செய்யணும் தெரியுமா? தோண்டணும், கிணற தோண்டணும். தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் என்ன செய்யணும்? தோண்டணும். தோண்டினாதான் மனுஷனுக்குள்ள என்ன வரும்? ஊற்று வரும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னாகமம் 21 அதிகாரத்தில் அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அப்படின்னு பாடி தீர்க்க தரிசனமா பாடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் தேசாதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை என்ன செய்தார்கள்? தோண்டினார்கள். எதை குறித்த தீர்க்க தரிசனம் நினைக்கிறீங்க? யாரை குறித்த தீர்க்க தரிசனம் நினைக்கிறீங்க? நியாய பிரமாணிக்கர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க தான் நியாய பிரமாணிக்கர்கள்.
இவர்கள் ஏவினதுனால அதிபதியாகிய பிலாத்து கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவை ஏற்றி அங்க தண்டாயுதங்களினாலே அவரை தோண்டினதுனாலதான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இப்பொழுது ஊற்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஊற்று அங்க தோண்டப்பட்டது. இன்னைக்கு அவரை விசுவாசத்தினால அந்த ஊற்று நமக்குள்ள கர்த்தர் வச்சிட்டார். ஆனா அந்த ஊற்றினுடைய மகத்துவம் நமக்கு தெரியல, அந்த ஊற்றினுடைய வேல்யூ நமக்கு தெரியல, அந்த ஊற்றினுடைய மதிப்பு நமக்கு தெரியல. அதனால ஊற்று தூர்த்து போக விட்டுட்டோம். ஆதியாகமத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு சம்பவம் வரும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. ஈசாக்கின் வேலைக்காரர் போய் ஆபிரகாமின் நாட்களில் தோண்டப்பட்ட அந்த துறவை மறுபடி தோண்டினார்கள். அப்படி தோண்டும் போது என்ன நடக்குது? கேராரூர் மேய்ப்பர் வந்து அவர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அதான் ஏசேக்கு. உடனே இவங்க அதை விட்டுட்டு இன்னொரு துறவு தோன்றாங்க. அங்கேயும் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். அதையும் விட்டுட்டு மூணாவது இடத்துல தோன்றாங்க. அங்கே வந்து அவர்கள் என்ன செய்யல? அதுக்கு பேர் தான் என்னது? இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை வாசித்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் பழிச்சுன்னு எனக்கு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கும் வாக்குவாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டுன்னு கர்த்தர் சொன்னார். உங்களுக்குள் கர்த்தர் வைத்த ஊற்றுக்கும் வாக்குவாதத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. வாக்குவாதம் பண்ணி 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 ஊற்ற காலி பண்ணிட்டோம். மெயினா நமக்கு வாக்குவாதம் யாரோட? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? மெயின் வாக்குவாதம் யாரோட? கரெக்டா அடிச்சார் பாருங்க, கரெக்டா அடிச்சார். அன்பு மனைவியோட. ஆவியானவர் பேசும்படி விரும்புகிறார். மனைவியோட வாக்குவாதம் பண்ணி 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 ஊற்ற காலி பண்ணிட்டீங்க. இனி வாக்குவாதம் பண்ணாதீங்க. மனைவி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே. பண்ண பேச்சில் அவங்க ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோன்றேன். என்ன முறைக்கிறீங்க? ஏற்கனவே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்றீங்களா? நான் விளையாட்டுக்கு சொல்லலை, வெரி சீரியஸ். அநேகர் வாக்குவாதம், ஆவியானவர் சொன்னதை நான் சொல்கிறேன், அநேகர் வாக்குவாதம் பண்ணி பண்ணி ஊற்ற காலி பண்ணிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னால் இருந்த அந்த ஊற்று, சுரந்த அந்த ஊற்று அநேகருக்கு திருமணத்துக்கு பிறகு மங்கிடுச்சு. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம். இப்போ உங்களுக்கு வர்றேன். இங்கே தான் அப்படி ஈக்குவலாக இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாரும் குடும்பமாக வருவாங்களோ பாஸ்டர்? வெரி குட், வெரி குட். எல்லாரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணலாமா? அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஊற்றை பெற்ற ஒரு ஆண்மகனை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. பி சீரியஸ்.
பி சீரியஸ். வாக்குவாதம் பண்றதுக்கு எப்ப பார்த்தாலும் அப்படியே முனைப்பா இருக்கப்படாது. திட்டுனா கோச்சுக்கிற மாட்டீங்களம்மா? என்ன பாஸ்டர் கோச்சுக்கிற மாட்டீங்களா? அப்படியே கோச்சாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அநேகரை நான் பார்த்துட்டேன். திறமை உள்ள, தாளந்துள்ள, கிருபை உள்ள, வரங்கள் உள்ள அநேக ஊழியர்கள் யாரும் என் கூட பேசி ஜெயிக்க முடியாது. எவரும் என் கூட பேசி ஜெயிக்க முடியாது. பேச்சுல ஜெயிச்சாரு, ஊற்று போயிடுச்சு. இப்ப பேச்சுல ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, என் ஊற்று தூர்ந்து போயிடக்கூடாது. என் ஊற்று தூர்ந்து போயிடக்கூடாது. என் ஊற்று போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஊழியமே இல்லை. அதுக்கப்புறம் ஊழியமே இல்லை. அதுக்கு நடத்தலாம், ஒரு பேருக்கு ஒரு சபைன்னு ஒன்று நடத்தலாம், பேருக்கு ஊழியர்னு ஒன்று இருக்கலாம். இன்னைக்கு தான் நான் ஊழிய வரங்கள்ல 5 ஊழிய வரம் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 5 ஊழிய வரம் என்னென்னது? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர். இது 5 தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் பாஸ்டர் மூலமா 6வது ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், ஊர் சுற்றுபவர். அது 6வது ஊழிய வரமா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உண்மையிலே அவங்க அழைக்கப்பட்டிருக்கலாம், ஊற்று காலியா போச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அவங்க என்ன அழைப்புல இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புல நின்னாதான் ஊற்று சுரக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த அழைப்பில அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்புல நின்னாதான் உங்க ஊற்று சுரக்கும். அநேகருக்கு அந்த அழைப்பை குறித்த ஒரு தெளிவு இல்லை. தாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தெளிவு இல்லை. அந்த தெளிவு இல்லாதனால ஊற்று சுரக்கல. ஊற்று இல்லைன்னா தான் ஊழியம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, வெற்றி இல்லையே, எதுவும் நிறைவு இல்லையே, ஒரு மன நிறைவு இல்லையே. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஹஸ்பண்டை ஒய்ஃபு எழுப்புறாங்க படுக்கையில் இருந்து. எந்திரிங்க, சர்ச்சுக்கு போகணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிங்க, சர்ச்சுக்கு போகணும். அவர் படுக்கையில் படுத்துக்கிட்டே சொன்னாராம், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, நீ மட்டும் போயிட்டு வா. அவங்க சொன்னாங்களாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நம்ம சர்ச்சுக்கு போகணும், எந்திரிங்க. அவர் சொன்னாராம், வர முடியாது, நான் வர முடியாது. ஒய்ஃப் கேட்டாங்களாம், ஏன் வர முடியாதுன்றீங்க, ஏன் சர்ச்சுக்கு வர முடியாதுன்றீங்க? அவர் சொன்னாராம், அந்த சர்ச்சில் யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை, யாருமே என்னோட பேசுறது இல்லை, நான் பேசுற பேச்சுக்கு அங்க யாருமே காது கொடுத்து கேட்கறது இல்லை. இப்படின்னு வரிசையா அடுக்குனாராம். இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்கிட்டு சொன்னாராம், அதனால நான் வர்ற, நீ போயிட்டு வா. அப்புறமும் அந்த அம்மா சொன்னாங்களாம், இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கட்டாயம் நீங்க என்ன செஞ்சு ஆகணும், வந்து ஆகணும். அப்ப அவர் கேட்டாராம், நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு 10 காரணம் சொல்லிட்டேன். ஏன் வரமாட்டேன்றதுக்கு 10 காரணம் சொல்லிட்டேன். என்னை வரணும் 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 கட்டாயப்படுத்துறையே, நான் வரணுன்றதுக்கு 2 காரணம் சொல்லு, நான் வர்றேன். 2 காரணம் சொல்லு, நான் வரணுன்ற இல்ல, கண்டிப்பா வரணுன்ற இல்ல, 2 காரணம் சொல்லு, நான் வர்றேன். அந்த அம்மா சொன்னாங்களாம், 2 காரணம்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஒரே காரணம் சொல்றேன், நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும், ஏன்னா நீங்க தான் பாஸ்டர்.
நம்ம சிரிக்கிறோம், அநேகருடைய நிலை அந்த நிலையில தான் இருக்கிறது. ஊற்று இல்லை, உலர்ந்து போயிடுச்சு. உள்ளே உலர்ந்த நிலை, உள்ளே வறண்ட நிலை. வேகமா யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தை திருப்புவோம். அதிலிருந்து தான் ஒரு 3 அல்லது 4 காரியங்களை கடன்னு சொல்லி முடிக்க போறேன். யோவான் 15ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 6வது வசனத்தை வாசிங்க. உலர்ந்து போவான், உலர்ந்து போவான், உலர்ந்து போவான். இந்த அதிகாரமே என்ன அதிகாரம் தெரியுமா? எதை குறித்த அதிகாரம் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கனி கொடுக்கிறதை குறித்த அதிகாரம். ஆனா ஒரு இடத்துலயாவது கனி கொடுங்கள் அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. நீங்க வேணா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஒரு இடத்துலயாவது கனி கொடுங்கள் அப்படின்னு இருக்காது. கனி கொடுங்கள்னு இருக்காது, நிலைத்திருங்கள்னு இருக்கும். நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? கனி கொடுங்கள் என்பது கட்டளை அல்ல, அது ரிசல்ட். கனி கொடுப்பது நிலைத்திருப்பதினால் வருகிற ரிசல்ட். 5வது வசனத்தை வாசிங்க இப்போ. கொடுப்பான் அப்படின்னா ரிசல்ட் அது. நம்ம ஐயோ கனி கொடுக்கணுமே, ஐயோ கனி கொடுக்கணுமே, ஐயோ கனி கொடுக்கணும், ஐயோ ஐயோ நிறுத்துங்க. கனி கொடுக்கணுமே கனி கொடுக்கணுமேன்னு அலபாயாதீங்க. உங்க கவனம் எதுல இருக்கட்டும்? நிலைத்திருக்கிறதுல இருக்கட்டும். நிலைத்திருத்தல் என்பது உறவு, கனி கொடுத்தல் என்பது ஊழியம். நம்ம உலர்ந்து போனதுக்கு காரணம், ஊற்று வறண்டு போனதுக்கு காரணம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல, ஏதோ ஒரு நேரத்தில் உறவை காட்டிலும் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். உறவுல திருப்தி அடைகிறத பதிலா எதுல திருப்தி அடைஞ்சிட்டோம்? ஊழியத்துல திருப்தி அடைஞ்சிட்டோம். உறவிலிருந்து பிறப்பதுதான் என்னது? ஊழியம். ஐயா, தேவனோடு உள்ள உறவிலிருந்து பிறப்பதுதான் ஊழியம் பாஸ்டர். ஏதோ ஒரு பாயிண்ட்ல உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உறவுக்கு நேரம் செலவழிக்கல. எதுலயே நம்முடைய நேரம் செலவாயிடுச்சு? ஊழியம் 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 ஊழியம். நமக்குள்ளேயே நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிட்டோம், ஊழியம் தானே செய்யறேன், ஊழியம் தானே பண்றேன். உறவு இல்லாம ஊழியம் பண்ண 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 உள்ள என்ன ஆயிடுச்சு? வறண்டு போச்சு. சட்டி காலியா போயிடுச்சு. சட்டி காலியா போச்சுன்னா அகப்பையில என்ன வரும்? காலியான சட்டியிலிருந்து எதையாவது அகப்பையை வச்சு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஒன்றும் வராது, சத்தம் மட்டும் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதான் வந்துகிட்டு இருக்கு. சத்தம் வருது, சத்தம் வருது, ஆனா உள்ள இருந்து மேட்ரு வரல, உணவு வரல, ஜீவ தண்ணீர் வரல, ஜீவ அப்பம் வரல. வருகிற மக்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாற்றமும் இல்லை.
பாஸ்டர், இன்னைக்கு ஐ டோன்ட் நோ வை ஐ கேம். நான் வர்றது இங்கே திட்டமிடப்படாதது. இலங்கையில் வச்சு இங்கே அழைக்கப்பட்டவர் இலங்கையில் வச்சு என்கிட்ட கேட்டார், போகிறீங்களா? நான் அவருக்கு முன்னால் கிளம்பி வந்துட்டேன். அவர் இன்னைக்கு தான் வர்றவர், அழைக்கப்பட்டவர். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் கேட்டார், போகிறீங்களான்னு. என்னுடைய நண்பராக இருந்ததுனால சரி நான் போகிறேன்னு. ஐ டோன்ட் நோ. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் காரியங்களை செய்கிறது இல்லை. மூத்த குமாரன் வீட்டிலே இருந்தான், வீட்டுக்குள்ள இருந்தான், ஆனா அப்பாவோட இல்லை. ஒரு இடத்துல கூட இந்த மூத்த குமாரன் அப்பாவை பார்த்து தகப்பனேன்னு கூப்பிடவே இல்லை. ஆனா ஊழியம் செஞ்சானா? வாஸ்து பாருங்க. ஊழியம் செஞ்சான், ஆனா உறவே இல்லை. உறவு இல்லாம ஊழியம் செஞ்சா ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்காது. ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்காதுன்னா டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆனா பொறாமை வரும். ஆட்டுக்குட்டி பிரியாணி சாப்பிடுகிறவர்களை பார்த்து இவர்களுக்கு என்ன வரும்? பொறாமை வரும். பொறாமையோடு வயிற்றெரிச்சல் வரும். நான் அந்த மூத்த குமாரனை பேசிட்டு இருக்கேன், இங்க யாரையும் பேசல. சீரியஸ், வெரி சீரியஸ். கொடி கனி கொடுக்கணும்னா கொடி ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, செடியோடு ஒட்டி இருந்தா போதும். கனி கொடுப்பதற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் செடியிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு மரம் கனி கொடுக்கணும்னா வேற ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, பூமியோடு மண்ணோடு ஒட்டி இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்கும். அந்த மரம் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை அது நிறைவேற்றும். ஒட்டி இருந்தா போதும். பூமியிலிருந்து வெட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பாஸ்டர்? நிறைய கனி கொடுக்க வேண்டிய மரங்கள் பட்டு போய்விட்டது, பட்டு போய் கிடக்கிறது. மறுபடி கர்த்தர் பூமிக்குள்ள கொண்டு வந்து வைக்க விரும்புகிறார். மீன் அது உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா எங்க இருக்கணும் சொல்லுங்க? மீன் உண்டாக்கப்பட்ட நோக்கமே எதுனா நீந்துறது. எங்க நீந்துறது? தண்ணி வர்றதுக்கு, தண்ணி வர்ற பக்கமே போறதுக்கு மீனும் தேவையில்லை, நீந்தவும் தேவையில்லை. அது அதுக்குள்ள வைக்கப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்தி நீந்தணும்னா தண்ணிக்குள்ள இருந்தா போதும், நீந்தும். அது தண்ணிக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். மரம் பூமிக்குள்ள இருக்கணும், அவ்வளவுதான். மீனை தண்ணியை விட்டு எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, அடியேன் கரையில போய் ஆத்தும ஆதாயம் பண்ண போறேன். ஆத்தும ஆதாயம் பண்ண மாட்டேன், மீனே கருவாடாயிருவ. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் மரம் பூமியோட ஒட்டி இருக்கணும்? ஏன் மீன் தண்ணிக்குள்ளேயே இருக்கணும்? ஏன் அப்படி? என்ன காரணம் சொல்லுங்க? Why? சீக்கிரம் சொல்றேன், நானே சொல்லிடுறேன். மரத்தை கர்த்தர் படைக்கும் போது மரத்தை பார்த்து பேசல, பூமியை பார்த்து பேசினார். பூமியை பார்த்து பேசினதுனால மரத்துக்கு பூமி ஆதாரமாக மாறிவிட்டது. பூ
பூமி இல்லைன்னா, அதுபோல மீனை படைக்கும் பொழுது கர்த்தர் மீனை பார்த்து பேசல, ஜலத்தை பார்த்து பேசினார். அதனால மீனுக்கு ஜலம் ஆதாரமாகிவிட்டது. தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை. இப்ப மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் எதை பார்த்து பேசினார்? மனிதனை படைக்கும் பொழுது கர்த்தர் தன்னை பார்த்து பேசினார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பூமி இல்லைன்னா மரம் இல்லை, தண்ணி இல்லைன்னா மீன் இல்லை, தேவன் இல்லைன்னா மனுஷன் இல்லை. தேவ பிரசன்னம் இல்லைன்னா நம்ம இல்லை. மரம் பூமியை பார்த்து வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பூமியை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின். மீன் தண்ணியை பார்த்து வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், தண்ணியை பார்த்து அதை சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. அதை சொன்னாலே அது என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் தண்ணி செய்ய வைக்கும். மரம் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் மண்ணும் பூமியும் செய்ய வைக்கும். நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் இந்த தேவன் உங்களை செய்ய வைப்பா. நம்ம அவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் இதைத்தான் சொல்லணும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின். எவ்வளவு நேரம் இருக்கிறோம் பிரதர் பாஸ்டர்? அவரோடு எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? அவரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? இந்த தேவனோடு எவ்வளவு நேரம்? நான் கேட்கிறேன், மீன் வாரத்துக்கு எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருந்தா போதும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் இருந்தா போதுமா? சிந்திக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். We must think, rethink and rethink and rethink. எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தை நாடுகிறோம்? இருந்து பாருங்க பாஸ்டர், தேவனோடு இருந்து பாருங்க, அந்த பிரசன்னத்தில் இருந்து பாருங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆற்றல் வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். உங்களுக்குள் இருந்து ஊற்று வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். உங்களை கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு உங்க மூலமா நிறைவேறுவதை சீக்கிரத்தில் பார்ப்பீர்கள். 7வது வசனம் வாசிங்க சீக்கிரம், நேரம் இல்லை கடங்க. முதல் சொல்லுங்க. முதல்ல எண்ணில் நிலைத்திருங்கள். இப்ப சொல்றாரு, என் வார்த்தை உனக்குள்ள நிலைச்சிருக்கணும். உலர்ந்து போகாம இருக்கணும்னா, ஊற்று தூர்ந்து போகாம இருக்கணும்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டோம்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்க வைக்கிறதுக்கு பதிலா மனிதர்களுடைய வார்த்தையை நிலைத்திருக்க வச்சுட்டோம். அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, இவர் என்னை காயப்படுத்திட்டார், அவர் என்னை காயப்படுத்திட்டார். இந்த வார்த்தைகளையே நினைச்சு 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 தேவனுடைய வார்த்தைக்கு இருதயத்தில் இடத்தை கொடுக்காம விட்டுட்டோம். ஊற்று வற்றி போயிடுச்சு. இப்ப கர்த்தர் சொல்றார், மறுபடி ஊற்று தூர் வாரப்படணும்னா மனுஷ வார்த்தைக்கு இடம் கொடுக்காம இந்த உள்ள முழுவதும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கட்டும். காயப்படுத்துறாங்கன்னா நீங்க என்ன நினைச்சீங்க? காயத்தை எதிர்பார்த்தே இருக்கணும். நீங்க
சாகிற வரைக்கும் நம்மளை காயப்படுத்துறதுக்குன்னே அழைப்பு பெற்று கிருபை பெற்று 4 பேர் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் நம்ம என்னை காயப்படுத்தவே கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, காயப்படுத்தவே மாட்டாங்க. அதுவும் இப்போ உங்களால போக முடியாது. இப்போ அங்க போக முடியாது. ஹலோ, வழங்குதா? சிலர் நம்ம ஆளு என்னன்னா சீக்கிரம் பரலவம் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. சீக்கிரம் என்னைய கூட்டு போயிருங்க ஆண்டவரே, சீக்கிரம் சீக்கிரம் பரலவம் பரலவம் பரலவம். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க யாரும் இப்போதைக்கு பரலோகத்துக்கு அவசரமா தேவையே இல்லையா. சற்று முன் வந்த SMS செய்தி, பரலோகம் நல்லா இருக்குதான், நீங்க போய் அங்க ஆக வேண்டியது ஒன்றும் இல்லையா. நம்ம பெந்தைக்கோஸ்தே, நான் இதுலயே பிறந்து வளர்ந்த ஆளு, அதனால தான் சொல்றேன். நான் இந்த பெந்தைக்கோஸ்தையிலேயே இப்போ எங்க அப்பா பாஸ்டர், நான் பிறக்கும் போதே அவர் பாஸ்டர். நம்ம ஆளு எப்படியா பரலும் எப்படியா பரலும் எப்படியா பரலும். இவங்க வந்து அங்க பரலோகம் போய் ஆண்டோடைய பிரசன்னத்துல கழிகொறணுன்ற ஆரோக்கியமான ஆசையினால இல்லை. இவங்க பரலோகம் போகணும் துடிக்கிறது எதுக்குன்னா, தாங்க முடியலையா, தாங்க முடியலை. அங்கேயாவது வந்துட்டா எப்படி ஆயிரும் நிம்மதி. ஆண்டவரே சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, அதனால எல்லாரும் பேக் பண்ணி மேல வந்துருங்க. அப்படியா கூப்பிட்டாரு? என்னங்க சொன்னாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். எந்த உலகத்துல உபத்திரம் இருக்குதோ அதே உலகத்துக்குள்ள நான் வந்தேன், அதே உலகத்தை நான் ஜெயித்தேன். நீ என்னை பின்பற்றி வந்திருக்கிறதுனால நீயும் அதே உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சார், அதுக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மேல போறதுக்கு ரெடி ஆகக்கூடாது. பரலோகத்தில் நம்ம இப்ப தேவையில்லை, அவசரமா ஆயத்தப்படுங்கள், அவசரப்படாதிருங்கள். பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா பரலோகத்துக்கு இப்போ நம்ம யாரும் அவசரமா தேவையில்லை. ஆனா நாகர்கோயிலுக்கு நீங்கள் தேவை, இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தேவை, இந்த இந்தியாவுக்கு நீங்கள் தேவை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தேவை, இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு நீங்கள் தேவை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் தேவை. நீங்கள் தேவை, நீங்கள் இங்கே தேவை, இங்கே தேவை, இங்கே தேவை. அங்க போறதுக்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே ஏதோ செய்யணும், உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்யும்படி. இத்தனை அலை வந்த பிறகும் இன்னும் மூச்சை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, உயிரை கொடுத்து நம்மளை வாழ வச்சிருக்கிறார்னா, God has a great plan for your life, for your life. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அதனால தான் இன்னும் நம்மளை உயிர் வாழ வச்சிருக்கிறார். அதனால மனுஷ வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையை மறந்ததுனால உள்ள ஊற்று தூந்து போயிடுச்சு. காயப்படுத்துற வார்த்தை மாத்திரம் இல்ல, நம்மளை பாராட்டுற வார்த்தையும் கவனமா வச்சுக்கிறோம். பாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னு ஒரு ஆள் சொல்லிட்டா ஒரு வாரம் தூங்க மாட்டேங்கிறான். ஊற்று போச்சு, ஊற்று போச்சு. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், எனக்கு ஊற்று முக்கியம். போற்றும் இல்லை, தூற்றும் இல்லை, எனக்கு ஊற்று முக்கியம். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கும் பாஸ்டர். உங்க ஊற்று வற்றவே வற்றாது. உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்த ஊற்று அது வற்றவே வற்றாது. அந்த ஜீவ ஊற்று புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். சீக்கிரமா சீக்கிரமா 9வது வசனத்தை வாசி. 9வது ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன், 5-10 நிமிஷம். வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள். அடுத்து சொன்னார் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கட்டும். இங்க சொல்றார் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல
தேவனுடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறதுக்கு பதிலா மனிதர்களுடைய அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். நம்ம வழக்கமா பிரசங்கம் பண்றது என்ன தெரியுமா? உங்களை நேசிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, உங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லையா, கவலைப்படாதீங்க, உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு. உங்களை நேசிக்கிற ஆள் இல்லைனா, உங்களை அன்பு செலுத்த ஆள் இல்லைனா, உங்களை அன்பு செலுத்த ஒரு தெய்வம் உண்டு அப்படின்னு பிரசங்கம் பண்றோம். இது ஒரு லெவல். இயேசு இந்த லெவல்ல பேசல. சீஷரிடத்துல பேசும்போது இப்ப நம்ம இந்த பிரசங்கம் இந்த லெவல்ல பேசல. அவர் எந்த லெவல்ல பேசுறார் தெரியுமா? எதை மனசுல வச்சு பேசுறார் தெரியுமா? சீஷர்களை பார்த்து, இன்னும் கொஞ்ச நாளையில பரிசுத்தாவியானவர் வந்து உங்களை நிரப்ப போகிறார். அந்த பரிசுத்தாவியானவரோடு வல்லமை உங்களை நிரப்ப போகிறது, வரங்கள் உங்களை நிரப்ப போகிறது. நீங்க வெளியே புறப்பட்டு போய் அநேகரை சுகமாக்க போறீங்க, அநேகரை விடுதலையாக்க போறீங்க, அநேகருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல போறீங்க, அநேகரை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வர போறீங்க. அப்படி நீங்க பண்ணும்போது, உங்களுக்குள்ளிருந்து வரங்கள் கிரியை செய்யும் பொழுது, உங்களுக்குள்ளிருந்து வல்லமை புறப்படும் பொழுது, அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதன் மூலமா நன்மையை பெற்றவர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை நேசிக்கிறதற்கு எழும்புவார்கள். ஆனா நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இது நேசிக்கிற ஆள் இல்லாததுனால இல்ல, நேசிக்கிறதற்கு அநேகர் இருக்கும் போது அந்த நேசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆனா உங்க இருதயத்தை பாதிக்கிறது தேவனுடைய அன்பு மாத்திரம். எப்பொழுது நீங்க சொல்ல வேண்டியது, உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா. நம்ம சர்ச், ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டா போதுமே, நம்மளை நேசிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்களே. ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரம்னு 10 பேர் சொல்லிட்டாலே இவர் ஐயோ ஆயிடுறாரு, முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பேர் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் எழும்பினா, உங்க உள்ளமும் வாயும் சொல்லட்டும், உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா. ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த கல்வாரின் அன்புக்கு இருதயத்தை திறந்து கொடுக்காம, இந்த தேவ அன்பினால் திரும்ப 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 நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்காம விட்டதுனால ஊற்று தூர்த்து போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் மறுபடி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எவ்ரிடே ஸ்பெண்ட் டைம் with the cross of Calvary. அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்னால போய் நின்று அவர் பட்ட பாடுகளை கொஞ்சம் தியானம் பண்ணி, எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக வாதிக்கப்பட்டீர் என்று அந்த தேவ அன்பு உங்க உள்ளத்தை நிரப்புறதுக்கு ஒவ்வொரு நாளும், நான் சொல்றது ஒவ்வொரு நாளும் இருதயத்தை திறந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, இருதயத்தை திறந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், ஊற்று வற்றவே வற்றாது, ஊற்று வற்றவே வற்றாது. உங்க ஊற்று ஜீவ ஊற்றாக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். கடைசியா 11வது வசனம், இதை மட்டும் சொல்லி முடிச்சறேன். என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கட்டும், என் அன்பு உங்களில் நிலைத்திருக்கட்டும். இப்ப கடைசியா சொல்றாரு, என் சந்தோஷம். உங்க சந்தோஷம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கர்த்தரிடத்திலிருந்து வர்றதுக்கு பதிலா சூழ்நிலையின் இடத்திலிருந்து வர்றதுக்கு பழகிட்டீங்க, இருதயத்தை விட்டு கொடுத்துட்டீங்க. சூழ்நிலையை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டீங்க.
உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச் ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கு? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடுத்த வாரமே பாதி பேர் வரமாட்டான். என்னாச்சு? அப்ப பாஸ்டர் ஃபுல்லா வந்தா சந்தோஷப்படக்கூடாதா? தாராளமா சந்தோஷப்படுங்க. ஆனா சந்தோஷப்பட்டு ரூமுக்குள்ள போய் முழங்கால நின்று அவரை பார்த்து சொல்லுங்க, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. பாதி பேர் தான் வர்றானா? அன்னைக்கும் போய் ரூமுக்குள்ள போங்க, முழங்கால நில்லுங்க, அவரை பாருங்க. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாயிண்ட்ல சூழ்நிலைகளினால் வருகிற சந்தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இரட்சணிய சந்தோஷத்தை இழந்துட்டோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். 50,000 ரூபா ஒருத்தர் காணிக்க கொடுத்துட்டா பொங்கி 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 வழியுதே. பொங்கி வழியட்டும், ஆனா அவர்கிட்ட போங்க, உண்மையா அவர்கிட்ட சொல்லுங்க, மேலான சந்தோஷம் நீரே. இந்த ரகசியத்தை இயேசு அற்புதமா சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த சீக்ரெட்டை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் சீஷர்கள் போய் இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவிகளை துரத்திட்டு சந்தோஷமா வர்றாங்க, பயங்கர சந்தோஷமா வர்றாங்க. உங்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க வந்து சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே அசுத்த ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அசுத்த ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். சந்தோஷத்தை இதிலிருந்து டிரா பண்ணாதீங்க, உங்க ஊழிய வெற்றியிலிருந்து டிரா பண்ணாதீங்க, உங்க ஊழியத்தின் ஜெயத்திலிருந்து எடுக்காதீங்க. எடுங்க, தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா அவரை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய சந்தோஷம் இதை விட்டுட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் போய் சூழ்நிலை நிமித்தமா சந்தோஷத்தை டிரா பண்ணி பழகினதுனால ஊற்று வற்றி போயிடுச்சு. ஊற்று. அதனாலதான் கர்த்தர் தெளிவா சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கட்டும். சங்கீதக்காரன் நல்லா தெரிஞ்சதுனால அரண்மனைகள் இருந்தது, சேவகர்கள் இருந்தார்கள், வெள்ளி பொன்னெல்லாம் கல்ல கூச்சி போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்னைக்கு இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் உள்ள நிரப்புதோ அப்பதான் உற்சாகம் பீறிட்டு கொண்டு வரும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் சோர்வு, என்னைக்கு கேட்டாலும் சோர்வு. என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க? ஒரே சோர்வா இருக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க. 6 மாசம் கழிச்சு கேட்டா பாஸ்டர் எப்படி இருக்க? ஒரே சோர்வா இருக்கு, ஜெபம் பண்ணிக்கோ. 1.5 வருஷம் கழிச்சு கேட்டா ஒரே சோர்வா இருக்கு. என்னைக்கியா எழும்ப போறீங்க கேட்டா எலியாவே சோர்ந்து போனார். எலியா ஒரு நேரம் சோர்ந்து போனாரு, வந்து படுத்து தூங்குனாரு, எழுப்பி விட்டோடனே கிளம்பி போயிட்டாரு. நம்ம எலியாவை சொல்லி எவ்வளவு நாள் இருக்க போறோம்? ஆனா நம்ம தான் சர்ச்சில் போய் பாட்டு பாடுறோம், மக்களை பார்த்து பாடுறோம். என்ன பாட்டு? சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.
நம்ம ஊற்ற உள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அது மேல இருந்து வருது. வரட்டும். சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதேன்னு பாடும்போது நமக்கே சந்தேகமா இருக்கு. பாஸ்டர் விசுவாசிகளை பார்த்து பாடுறாரா, இல்ல விசுவாசிகள்லாம் சேர்ந்து பாஸ்டரை பார்த்து பாரு? ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ளே ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறவர் அவர்தான். ஏன்னா we lost the joy of salvation. என்ன பாஸ்டர் ஊழியக்காரர் மீட்டிங்ல வந்து ரட்சிப்பை பற்றி பேசுறீங்க? ஆமா, நம்ம ரொம்ப ஆழமா போய் ரட்சிப்பை விட்டுட்டோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டுட்டோம். நம்ம ஆழமா போற ஆட்கள், பெந்தேகோஸ்தே ஆட்கள் இருக்காங்களே, டீப் அண்ட் டீப் அண்ட் டீப் அண்ட் டீப். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஊற்ற கர்த்தர் வச்சாரு. அந்த சந்தோஷ ஊற்ற கர்த்தர் இன்னைக்கு தூர்வாரும்படி விரும்புகிறார். இந்த ஊற்று வற்றாம இருக்கணும்னா ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டுமா? ஒரே ஒரு 2 டிப்ஸ் கொடுத்துறேன். ஒன்று, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இரு. ரட்சிப்பை மறந்துடாது. எவ்ரிடே ஒரு தடவையாவது என்னை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் கண்ணை திறந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையா மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். வேற எதுவுமே நமக்கு இல்லைனாலும் இந்த ரட்சிப்புக்காக காலமெல்லாம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது இந்த ஊற்று பொங்கிக்கிட்டே இருக்கணும்னா டெய்லி குறைஞ்சது ஊழியர்கள் குறைஞ்சது 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் நான் ஸ்டாப் அந்நிய பாஷையிலேயே பேச. உங்க ஊற்று வற்றவே வற்றாது. எவ்வளவு நேரம்? குறைஞ்சது 2 மணி நேரம். முழங்கால நின்று பேசுங்க, உட்காந்துக்கிட்டு பேசுங்க, நடந்துக்கிட்டு பேசுங்க, ரொம்ப டயர்டா இருந்தா படுத்துக்கிட்டு கூட பேசுங்க. ஆனா பேசுறத மட்டும் என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. பேசிட்டே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரனா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு திங்கக்கிழமை தானே. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னையிலேருந்து டெய்லி 2 மணி நேரம் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை புல்பிட்டில் போய் நின்று பாருங்க. ஊற்று பொங்கி வரலன்னா அப்புறம் என்னன்னு கேளுங்க.